வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலம் மயிலாடுதுறையை சேர்ந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திரு இந்தலூர் அப்படின்ற ஊரில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு பரிமள ரங்கநாதர் திருக்கோயிலை பற்றி தான் காணப்போகிறோம். இது தலவரலாறு மிக அற்புதமான ஒரு கதையம்சத்தை கொண்டது. அம்பரீசன் அப்படிங்கிற ஒரு மன்னன் பல ஆண்டுகளா ஏகாதசி விரதத்தை கடைபிடிச்சுக்கிட்டு வரார். அப்படியே அவர் கடைபிடிச்சுக்கிட்டு வரும்போது 100வது ஏகாதசி விரதத்தையும் அவர் கடைபிடிச்சுக்கிட்டு முடிக்க போறார். அப்போ தேவர்கள் எல்லாம் பயந்துடுறாங்களாம். அம்பரீசன் 100வது விரதம் முடிச்சுட்டா தேவலோக பதவி கூட கிடைச்சிரும், ஒரு மானுடனுக்கு இந்த பதவி கிடைக்க கூடாது, கிடைச்சிட்டா தேவர்களோட மரியாதை குறைஞ்சு விடும் அப்படின்னு பயப்படுறாங்க. உடனே அவங்க துர்வாச முனிவர்கிட்ட போய் எப்படின்னா தடுக்க சொல்லி கேக்குறாங்க. துர்வாச முனிவரும் பூமிக்கு நேரா மன்னனோட போய் பார்க்கறார். அவர் நானும் உன்னோட சேர்ந்து உணவருந்தனும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அந்த ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க அந்த துவாதசி நேரம் முடியறதுக்குள்ள சாப்பிட்டாதான் அவங்க விரதம் இருந்த பலன் கிடைக்கும். அதனால மன்னரும் சரின்னு சொல்றாரு. இவர் நான் போய் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லி ஆற்றங்கரைக்கு போயிடுறாரு. நேரம் கடத்திட்டா மன்னரால சாப்பிட முடியாது, அதனால அவருடைய விரதம் பங்கம் அடையும் அப்படின்னு முனிவர் நினைக்கிறார். ஆனால் மன்னருக்கு மிகுந்த வருத்தம். எப்படியாவது விரதம் முடிக்கணும் நேரத்திற்குள்ளன்னு நினைக்கிறார். அப்ப என்ன பண்ணலாம்? உணவே அருந்தலைன்னா கூட 3 முறை பெருமாளோட நாமத்தை சொல்லி துளசி தீர்த்தத்தை குடிச்சோம்னா அந்த விரதம் இருந்ததுக்கு உண்டான பலன் கிடைக்கும்னு அவரோட முனிவர்களும் அமைச்சர்களும் சொல்றாங்க. உடனே மன்னரும் அதே போல செஞ்சிடுறார். அதை பார்த்த ஞான திருஷ்டியில பார்த்த துர்வாச முனிவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. உடனே என்ன பண்றார், அவர் அந்த முனிவரை ஒரு பூதத்தை ஏவி அந்த மன்னரை கொலை சொல்றார். உடனே மன்னர் பயந்துடுறார். உடனே இந்த பரிமள ரங்கநாதர் கிட்ட ஓடுறார். ஐயா பரிமள ரங்கநாதரே, உனக்காக நான் விரதம் இருந்தேன், என்னை எப்படியாவது காப்பாற்று, இந்த விரதம் இருக்கிறத தடுக்கிறதுக்காக இந்த முயற்சி, அதனால என்னை காப்பாற்றுன்னு சொல்லி அவர் பாத கமலங்கள்ல போய் இந்த மன்னர் சரணடைகிறார். உடனே பரிமள ரங்கநாதர் சும்மா இருப்பாரா? அவர் அந்த பூதத்தை அழித்து விரட்டி விட்டுட்டு துர்வாச முனிவருக்கும் புத்திய புகுற்றார். அதற்கப்புறமா மன்னர்கிட்ட கேட்கிறார், நீ என்னோட பக்தன், உனக்கு என்ன வரம் வேண்டுமோ நீ கேள், நான் உனக்கு அதை தருகிறேன் அப்படின்னு கேட்டாராம். அதற்கு அந்த மன்னன், எனக்குன்னு எந்த வரமும் வேண்டாம், இந்த தலத்துல நீங்க வீற்றிருந்து வரும் பக்தர்களோட குறை கேட்டு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறானா. பெருமாளும் மன்னனோட விருப்பப்படி இந்த தலத்துல இருந்து அருள் புரிஞ்சு வர்றதாக ஐதீகம். எப்பேற்பட்ட புண்ணிய கஷேத்திரம் அல்லவா இது. இத நம்ம கேட்கறதுக்கே புண்ணியம் பண்ணியிருக்கணும் இல்லைங்களா? பரிமள ரங்கநாதர் கோயிலோட முன்புறத்துல 5 நில ராசகோபுரம் அமைச்சிருக்குங்க. இந்த ராஜகோபுரம் 250 அடி நீளமும் 230 அடி அகலமும் இருக்குது. கோயிலோட வாயில் அருகே சந்திர தீர்த்தம் இருக்கு. இங்க சந்திரனே நீராடி சாப விமோச்சனம் பெற்றதா தொன்மம் இருக்குதுங்க. கருவறையில பாத்தீங்கன்னா வீரசயன கோலத்துல கிழக்கு பார்த்து பெருமாள் இருக்கிறார். பெருமாளோட முகத்தை சந்திரனும் திருவடியில சூரியனும் நாபி கமலத்துல பிரம்மதேவரும் பூஜிக்கிறாங்க. தலையின் அருக காவேரி தாயாரும் கால் அருக கங்கையும் வணங்கியவர் இருக்கிறாங்க. யமதர்மனும் அம்பரீஷனும் பெருமாளோட திருவடிகளை பூஜித்தபடியே இங்க இருக்கிறாங்கங்க. பெருமாளின் திருமேனி பாத்தீங்கன்னா 12 அடி நீளமும் 6 அடி அகலமும் கொண்டதா பச்சை கல்லால வடிக்கப்பட்டிருக்குங்க. பெருமாளோட சிலைய பாத்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம், கோடி கண்ணு வேணுங்க நம்மளுக்கு. அந்த சிலையோட பட்டு பீதாம்பரத்தோட மடிப்புகள், கைவிரல், நகங்கள் அப்படின்னு ரொம்ப நுணுக்கமா அந்த சிலைய வடிவமைச்சிருக்கிறாங்க. பார்த்தா அப்படியே பார்த்துக்கிட்டு நிக்கலாம் போல இருக்குதுங்க அந்த கோவில். திரு இந்தலூர் பரிமள ரங்கநாதர் திருக்கோயில் ஆழ்வார்களால பாடப்பெற்ற 108 வைணவ தலங்கள்ல 26வது திருத்தலமா. இந்த திருத்தலம் பஞ்சரங்க தலங்களில் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. இது ஏகாதசி விரதம் சிறப்பு பெற காரணமாக அமைஞ்ச திருத்தலம் அப்படிங்கிறதுனால
இந்த கோயில் வந்து யமனும் அம்பரீஷனும் பெருமாளின் திருவடியில வழிபாடு செய்யற சிலை அப்படியே இருக்குங்க இன்னும். இந்த கோயில் வந்து மயிலாடுதுறை மாவட்டம், இப்ப நாகப்பட்டினமா என்னன்னு தெரியல, மயிலாடுதுறை ஊராட்சியில இருக்கிற இந்தலூர் அப்படிங்கிற சிற்றூர்ல இருக்கு. இது வந்து மயிலாடுதுறையில இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவுல தாங்க இருக்கு இந்த கோவில். இங்க வந்து அம்மாவும் பரிமள ரங்கநாயகி அம்மா பேரு. இந்த கோவிலை வந்து அமைச்சதெல்லாம் சோழர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. வேத சக்கர விமானம் அப்படிங்கிற விமானம் இங்க இருக்கு. இதை வந்து திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செஞ்சிருக்கிறார். மிகவும் பாடல் பெற்ற இந்த தலம், ரொம்ப புண்ணியமான இந்த தலம். இந்த தலத்தை வந்து நம்ம பார்க்கறதுக்கே ஒரு கொடுப்பனை. இந்த தலம் பார்த்தீங்கன்னா காலையில 6:30 11:30 மணி வரைக்குமோ, மாலை 5 மணி முதல் இரவு 8:30 வரைக்கும் திறந்திருக்குங்க. இந்த தல பெருமாள் வீர சயனத்துல கிழக்கு பார்த்து அருள் பாலிக்கிறார். ஏகாதசி விரதத்திற்கு உரிய தலம் அப்படிங்கிறதுனால இங்க வந்து விரதம் இருக்கணும்னு நினைக்கிற, ஏகாதசி விரதம் இருக்க நினைக்கிறவங்க இந்த தலம் வந்து வழிபட்டு விரதத்தை ஆரம்பிச்சா ரொம்ப நல்லதாம். கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய இந்த பெருமாள் பிரார்த்தனை நிறைவேறியதும் துளசியால அர்ச்சனை பண்ணாலே போதுங்களாம். அதனால இப்பேற்பட்ட என் அழகான என் பரிமள ரங்கநாத பெருமாளை வந்து பூஜிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கண்டிப்பா போய் பாருங்க. என் பெருமானோட அருள் எல்லாருக்கும் பரவட்டும். ஓம் நமோ நாராயணாய நமக.